காட்டில் வந்து வாட்டர் ஆப்பிள் வேறு வச்சுருக்கோம். அதில் ஏதாவது பூவு காய் வச்சுருக்கான்னு பார்த்தா இங்கே ஒரு காய் இருக்குது. ஆனால் ரொம்ப சின்னசாக இருக்குது, அது தின்ன முடியாது. ஆனால் பெருசுறதுக்குள்ளே வவ்வால் ஏதாவது தின்று. ஆஹா, இங்கே கொஞ்சம் இருக்குது. அங்கே பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்கிறது நிறைய. அது கீழே வேறு உளுந்து கிடக்கு. இங்கே வேறு இப்போ தான் பூ வச்சுக்கிருக்கு, தெரியுதா? ஸோ வந்து நமக்கு வந்து இருக்கிறது இது மட்டும்தான் நினைக்கிறேன். வேறு எந்த பக்கம் எதுவும் இருக்கா? இந்த பக்கம் எதை குருவி எதை கடிச்சு போட்டிருக்கு. வேறு பிஞ்சுகளும் இல்லை, காயும் இல்லை. இந்த வவ்வால் வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுது, ஒன்று கூட விட மாட்டேது. அதனால் இருக்கிறது இல்லை. இந்த இங்கே 2 கடிச்சு போட்டிருக்கா, இங்கே 1 கடிச்சு போட்டிருக்கு, இங்கே 1 கடிச்சு போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல் இருக்குது பெருக்கிறதுக்கு. நல்ல வேலை இங்கே ஒரு தேன்றாடு வேறு இருக்குது. ஆட்டி விட்டுருந்தா சோழியை முடிச்சிருப்பாங்க. நைஸாக நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். இல்லைன்னா உசுரோடு நம்ம புதைச்சி போடுவாங்க. போதண்டு இப்போ போய் இந்த 3 காயம் மட்டும் விடுவோம். கொத்தோட பிடுங்க ட்ரை பண்ணுறேன். பிடுங்காச்சு. டன்டன. ஓகே, கீழே வேறு காய் எதுவும் இல்லை. இங்கே ஒரு காய் இருக்குது, எதுவும் இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகே, போகலாமா? வேறு எதுவும் இருக்கா? இந்த பக்கம் சப்போட்டா இருக்குது, அது இன்னும் காய்க்கலை. வாட்டர் ஆப்பிள் இவ்வளோ தான் இருக்குது. பிடிங்காச்சு. இது பூரா வந்து அணில் கடிச்சது. இதுதான் நம்ம பிடுங்கினது. சிக்கு சிக்கு சிக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க.